முதல்ல என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு பொருளை பற்றி நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுகிறேங்க. அரிசின்னா என்ன, அரிசி எப்படி தயாரிக்கிறாங்க, புழுங்கரிசி பச்சரிசின்னா என்ன, அது என்ன பாலிசின்னா என்ன, நம்ம சாப்பிட்ற அரிசி நல்லதா கெட்டதா, பொன்னின்னா என்ன, டீலக்ஸ்னா என்ன, பாப்புலர் சம்பான்னா என்ன, இது பொதுவாக எனக்கு தெரிஞ்சு யாரும் தெரியலைங்க. அதை பற்றி முதல்ல நான் பேசுகிறேன். அரிசியை பற்றி முதல்ல எஜுகேட் பண்ணுறேங்க. அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, முதல்ல விவசாயம், வாளான், மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, இப்படி நிறையா வகை அரிசி இருந்துச்சு, இப்போ இல்லை. அதெல்லாம் பாரம்பரிய விதை செய்யப்பட்ட அரிசி. இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனால் மல்டி லெவல் இன்டர்நேஷ்னல் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாரம்பரிய ரகம் அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டாங்க. இப்போ எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு அந்த விதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த டீலக்ஸ் 43, டீலக்ஸ் 55, பொன்னி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐட்டமே உலகத்தில் கிடையாது. இவங்க ஹைபிரிட்ல தயார் பண்ணி அந்த அரிசியை தான் இப்போ விதையை நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ விதை நெல்லே கொடுக்கறது இல்லை. இது யாருக்குமே தெரியல. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்ற பாரம்பரிய வகை உணவுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நாற்றங்கால் அப்படின்னு சொல்லி நெல்லை நட்டு அதில் நாற்று வந்து அதை எடுத்துட்டு போய் லைனாக வச்சு தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா? இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது. நாற்றங்கால் சிஸ்டம்லாம் போயிடுச்சு. இப்போ பண்ணுறது வந்து ட்ரே சிஸ்டம். ட்ரேன்னா என்னன்னா, ஒரு கம்பெனி இருக்கும், அவன் ஏற்கனவே வளர்த்தி வச்சிருப்பான் ஒரு ட்ரேல, அதான் நாற்றங்கால் எடுத்துட்டு வர வேண்டியது. ட்ரேயை வந்து ஒரு மிஷினில் ஃபிட் பண்ணுவாங்க, அது கடை வச்சுட்டு வந்துடும், முடிஞ்சு போச்சு, ஆளே தேவையில்லை. இப்படியே நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ரே எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஹைபிரிட் விதை இருக்கு இல்லைங்களா, சத்தே இல்லாத விதை, அதுல அரிசி செஞ்சு 25 நாள்ல 16 விதமான கெமிக்கலை போட்டு ஸ்பீடா வளர்த்தி ஸ்ப்ரே அடிச்சு ஒரு கெமிக்கல் குப்பையை தான் அவங்க ட்ரேல கொடுக்குறாங்க. பாருங்க, அங்கேயே முடிஞ்சு போச்சு. நம்ம சமையலை பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் அந்த விதையே தப்பு, அந்த நாற்றங்காலே தப்பு. அந்த ட்ரேவை கொண்டு வந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ற, வேற வழி இல்லை. என்ன இல்லை, நாற்றங்காலுக்கு ஆள் இல்லை, ஆள் கூப்பிட்டா அந்த விவசாயம் முடிஞ்சிருவாரு. ஸோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேஷனுக்கு அவர் விவசாயம் மாறலைன்னா அவர் முடிஞ்சது, அவர் வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த ட்ரே வாங்கி வச்சோடனே அதுல வருது இல்லைங்களா, அந்த அரிசியை தான் நாம் பயன்படுத்துறோம். இது விவசாயத்திலேயே நடக்கிற தவறு. ரெண்டாவது, இந்த அரிசி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இங்க இருக்கிற யாருக்குமே எந்த அளவுக்கு தெரியல. நான் சொல்றேன் கேளுங்க, இவ்வளவு சாப்பிட்டு இருந்திருக்கோம், பட் இது வரைக்கும் தெரியல. எப்படின்னா, அந்த நெல் இருக்கு இல்லைங்களா, நெல்லை கொண்டு வந்து ஒரு அரிசி ஆலையில கொடுப்பாங்க. அங்க நெல்லை தண்ணியில முக்குவாங்க. எந்தெந்த நெல்லெல்லாம் தண்ணியில மிதக்குதோ அதுக்கு பேரு பதர். பதர் அப்படின்னா பாதி விளைஞ்ச நெல், அதுக்குள்ள பாதி அரிசி இருக்கும், கால்வாசி அரிசி இருக்கும், அதெல்லாம் வந்து மிதக்கும். இந்த பதரையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அந்த பதரை என்ன பண்றாங்க நான் அப்புறம் சொல்றேன். இப்போ அந்த உள்ள இருக்கிற அரிசி முழு அரிசி, இதை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய ஸ்டீம் அடுப்பு இருக்கும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, தண்ணியில போட்டு அடுப்புல வச்சு கொதிச்சு வேக வச்சு பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்டீம், அதுல 900 டிகிரி டெம்பரேச்சர்ல 2 முறை வேகும், டபுள் வேக்காடு சிங்கிள் வேக்காடுன்னு சொல்லி ஸ்டீம் வந்து அரிசியை வேக வைக்கும். எதுக்கு அரிசியை வேக வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுக்கங்க, அரிசியை வேக வச்சா அதுக்கு பேர் புழுங்கரிசி, வேக வைக்காட்டி பச்சரிசி. எனக்கு தெரிஞ்சு இது கூட பல பேர் தெரியுமா தெரியல. வேக வச்சா புழுங்கரிசி, வேக வைக்காட்டி பச்சரிசி. ஆனா பச்சரிசி ரொம்ப கம்மியா இருக்குது, புழுங்கரிசி அதிகமா விற்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பச்சரிசி செய்யறது கஷ்டம், புழுங்கரிசி செய்யறது ஈஸி. எதுக்குன்னா, இந்த அரிசியை வேக வைக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ எல்லா அரிசியும் ஒரே சைஸ்க்கு வந்துடும். அரிசியை வேக வைக்கலன்னா ஒவ்வொரு அரிசி ஒரு சைஸ்ல இருக்கும். இப்போ இந்த வேக வைக்கிற ப்ராசஸ் முடிச்சோம்னா அடுத்தது கிரைண்டிங், அதாவது ஒரு மில்ல போட்டு உடைப்பாங்க அந்த உமி எடுக்கிறதுக்காக. அதை உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வேக வைக்காத அரிசியை உடைச்சோம்னா பாதி என்ன குரணையா மாறிடும். வேக வச்சு அரிசியை உடைச்சோம்னா எல்லா அரிசியும் அப்படியே முழுசா கிடைக்கும். அப்ப இந்த அரிசி மில்லுல அவங்களுக்கு இந்த குட்டிய குரணையா வருது இல்லையா, அது பாதி ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. அதனால யாருமே பச்சரிசி தயாரிக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க, பச்சரிசி தான் உடம்புக்கு நல்லது, புழுங்கரிசி கெட்டது. ஏன்னா பச்சரிசி வேக வைக்காத அரிசி, புழுங்கரிசி வேக வச்சுட்டாங்க, அப்ப அதுலயே சத்து போயிருச்சு. ஸோ பச்சரிசி நல்லது, புழுங்கரிசி நல்லதுன்னு கெட்டதுன்னு சொல்ல வரல, நல்லது கொஞ்சம் கம்மி. பாருங்க, நம்ம டாபிக்ல எதுவுமே கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது, இது நல்லது.
ஓகே, அந்த இடத்துல புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த பச்சரிசி புழுங்கரிசி முடிச்சு அடுத்து ஒரு உடைக்கிறாங்க இல்லைங்களா, உடைக்கும் பொழுது அதுல ஒரு உமி வருது. இந்த உமியை தான் அந்த ஸ்டீமுக்கு பயன்படுத்துறாங்க. ஓகே, அந்த குப்பை அங்க போயிருச்சு. இப்போ அரிசி எப்படி தெரியுமா இருக்கும்? ப்ரௌனா இருக்குங்க. அந்த உடைச்ச அரிசி ரொம்ப 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 நல்ல அரிசி, அதுல எல்லா சத்தும் இருக்கிற சூப்பர் அரிசி. அது ப்ரௌனா கருப்பா அசிங்கமா இருக்கும். இதை நம்மளால சாப்பிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அப்புறம் என்னாச்சு, கருப்பா அசிங்கமா இருக்கிற அரிசி வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அதை வெள்ளை பண்றதுக்காக அடுத்தது அங்கிருந்து ஒரு பாலிஷ் மிஷினுக்குள்ள போகும். நல்லா கேளுங்க, பாலிஷ் மிஷின்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாலிஷ் மிஷின் என்ன பண்ணுது, அரிசியில் இருக்கிற அந்த பிரவுன் கலர் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து கீழே விட்டுரும். அதுக்கு பேரு தவிடுன்னு பேருங்க. இப்ப வெள்ளை அரிசி 4 முறை 7 முறை பாலிஷ் பண்ணோன்னே வெள்ளையே ஆயிடும். இவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ரௌனா இருக்கிறதெல்லாம் எடுத்து இதெல்லாம் தவிடுங்க வேண்டாங்கன்னு அந்த மில்லுக்கார விற்கிறாங்களா. ஒரு காமெடி கேளுங்க, அதுதாங்க எல்லா சத்து இருக்குது. எப்போ பாலிஷ் பண்ணிட்டோமோ அந்த அரிசி குப்பை. அந்த தவிடு என்ன பண்றாங்க யாருக்கா தெரியுங்களா, அந்த தவிடை எடுத்துட்டு போய் ஒரு மிஷின்ல கொடுத்தாங்கன்னா 1 கிலோ தவிடு கொடுத்தா 240 மில்லி கிராம் எண்ணெய் கிடைக்கும். அதுக்கு பேரு ரைஸ் பிரான் ஆயில். அதுக்கப்புறம் நமக்கே கொண்டு வைக்கிறான். நம்ம கிட்ட அரிசியில குப்பைன்னு சொல்லி எடுத்து தவிடு சொல்லி நம்ம வித்துட்டு அதை கொண்டு வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ரைஸ் பிரான் ஆயில் அதை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்கிறோம். அப்புறம் இன்னொரு காமெடி கேளுங்க, அரிசியில அந்த எண்ணெய் எடுத்துட்டு அந்த குப்பை தவிடு இருக்கு இல்லையா, ஒண்ணுமே எண்ணெய் இல்லாத தவிடு, அதை எடுத்துட்டு போய் தான் உலகத்துல இருக்கிற எல்லா பிஸ்கட்டும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த பிஸ்கட் டிவியில ஒரு பிஸ்கட் சாப்பிட்டால் இதுல 2 டம்ளர் பால் இருக்குது, 4 பாதாம் இருக்குன்னு நம்மளே போய் சொல்றோம். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க. நமக்கு சத்துள்ள பொருளை எடுத்து அதை 15 விதமான பொருளை நமக்கே வித்து அப்ப எதுவுமே சத்தெல்லாம் பண்ணிருக்கானுங்க வியாபாரம். இது இன்னொரு காமெடி என்னன்னா, அந்த அரிசி பாலிஷ் பண்ண அரிசியாவது பரவாயில்லைங்க, அது இன்னொரு பாலிஷ் சில்கி பாலிஷ்னு சொல்றாங்க, கண்ணாடி பாலிஷ். கண்ணாடி மாதிரி இருக்கணுமாமா, அப்ப ரேட் அதிகமாமா. ரொம்ப ரொம்ப குப்பையா ரேட் அதிகமாயிட்டே போகுது. அதை ஒரு மிஷின்ல விட்டு தண்ணி தெளிச்சு கண்ணாடி பாலிஷ் பண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கும். இதுக்கு விலை 82 ரூபா. இந்த பாலிஷ் பண்ணாத அரிசி 42 ரூபா. அதிசயம் பாருங்க, நல்ல அரிசி 42 ரூபா, கெட்ட அரிசி 82 ரூபா கேஜ். இப்ப பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிஷின்ல போகும். அந்த மிஷினுக்கு பேரு ஸ்கேனிங் மிஷின். அது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு அரிசியா லைனா போகுங்க அந்த மிஷின்ல. ஒரு கேமரா பார்த்துட்டு இருக்கும், கம்ப்யூட்டர் கேமரா. ஒரு காத்து வைக்கிற ஒரு பைப் இருக்கும், கருப்பா பார்த்தா ஊதி விட்டுரும், அது கீழே விழுந்துரும். வெள்ளரிசியை மட்டும் தனியாக எடுத்து அந்த கருப்பு அரிசி கீழே விழுந்துச்சு இல்லைங்களா, அதை என்ன பண்றாங்க அப்புறம் சொல்றேன். இந்த வெள்ளரிசி தான் இப்போ உலகம் ஃபுல்லா வித்துட்டு இருக்குது, இது குப்பை. நான் என்ன சொல்றேன், இந்த குப்பை அரிசியை ஒழுங்கா சாப்பிட்டாவே ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்றேனே. அப்ப இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. விவசாயம் தப்பு, பாலிஷ் தப்பு, மேனுஃபேக்சரிங் தப்பு. அப்ப அப்படிப்பட்ட குப்பை அரிசியை சாப்பிட்டு நானும் அதே சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த குப்பை சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னா அது எல்லாத்தையும் மாத்தி பாரம்பரிய உணவு கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தா எப்படி இருந்திருப்போம். இப்ப வரங்க அடுத்தது, அந்த கருப்பரிசி கீழே விழுந்துச்சு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் அந்த கருப்பரிசியில கல்லு கலக்குவானுங்க. இதுல வேற கொடுமை வருங்க, கருப்பு கல்லெல்லாம் கலந்து அதை பொடி பண்ணி அதை கொண்டு போய் தான் கோழி தீவனம் ஒரு கம்பெனி. இந்த பதர் வந்துச்சு இல்லையா தண்ணியில, அதெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொரு மிஷின்ல போட்டு அதை குருணை நொய்யா மாத்தினாங்கன்னா அது பேர் மாட்டு தீவனம். அந்த மாட்டு தீவனம் அதை குப்பையை சாப்பிட்டு அது கொடுக்குற பால் தான் நம்ம குடிச்சிட்டு வந்துருக்கோம். கூட்டி கழிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுங்களா, உலகத்தில் உள்ள எல்லா சத்தும் இருக்கிற ஒரே ஒரு அரிசி பாலிஷ் பண்ணாத பச்சரிசி. அது கொஞ்சம் சாப்பிட்டா போதும், ரொம்பலாம் சாப்பிட வேண்டாம். உலகத்தில் உள்ள எல்லா வியாதியும் குணப்படுத்துங்க. பாருங்க, ஒரு 10-5 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறேன். பட் இது வரைக்கும் எனக்கு காமெடி என்னன்னா, அரிசியால வச்சிருக்கிற ஓனருக்கே இந்த விஷயம்லாம் தெரியல. நான் போய் பார்த்து ஒரு அரிசி ஆலை அவ்வளோ பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வீட்டில் கேட்குறேன், என்ன சமைக்கிறீங்கன்னு. டீலக்ஸ் தானே சமைக்கிறோம், அது தெரியல. கேட்டேன், இல்லைங்க அது கருப்பா இருக்குங்க. ஸோ 4 தலைமுறை 5 தலைமுறை வந்ததுக்கு அப்புறமா அது என்ன பண்றாங்கன்னு தெரியல, இன்னும் பண்றாங்க, அவ்வளவுதான். யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன சத்து எடுக்கிறாங்க என்ன விற்கிறாங்க ஒண்ணுமே புரியலைங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ பாருங்க 5 நிமிஷத்துல ஒரு ப்ராடக்ட் பத்தி சொல்லிடலாம். ஓகே, இப்போ என்ன சொல்ல போறோம்னா, இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது. அடுத்தது 1 எப்படி பயன்படுத்துறதுன்னா, இது என்ன பண்ணணும், இப்ப நான் பேசுனது அப்படியே ஒரு புக்கா போடணும். சின்னதா, பெருசாலாம் கிடையாது, ஒரு ஷார்ட்டா ஒரு நோட்டீஸ் மாதிரி. இப்ப நான் பேசுனதை அப்படியே நோட்டீஸ் போட போறேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், இது அப்படியே நோட்டீஸ் மாதிரி சின்னதா
ஒரு அமிர்தாஞ்சல டப்பாக்குள்ள பாதி குட்டியா ஒன்று இருக்கும், நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அரிசி அப்படின்னு போட்டு இது எழுத போறோம். இதை எழுதி என்ன பண்ண போறோம்னா, இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை பத்திய உண்மையை மொத்தமா ஒரு சின்ன புக்கா, ரொம்ப சின்ன புக்கா போட்டு இனிமேல் நம்ம வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வராங்களோ ப்ளீஸ் இந்த புக்கை கொஞ்சம் படிங்க, ஒரு புரிய சொல்லணும், சரிங்களா? அப்போ அந்த புக்கை கொடுக்கறது மூலியமாக நமக்கும் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சு, மற்றவங்க நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது வந்து எஜுகேஷன். ரெண்டாவது, அடுத்தது அதுல கீழே ஒருவேளை உங்க நம்பரை போட்டு இந்த மாதிரி எப்படிலாம் தப்பு நடக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா, அப்ப நாம என்ன பண்ணணும், ஒரு அரிசி ஆலைக்கு போய் உங்க தெரிஞ்ச ஊர்ல எங்காவது அரிசி ஆலை போய் பேசி அவங்க கிட்ட பாலிசே பண்ணாத அரிசி மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்தலாம். அந்த கட்டுரைக்கு கீழே உங்க நம்பர் போட்டிருக்கீங்களா, யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஆமாங்க இந்த மாதிரிங்க உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா சொல்லுங்க, அந்த அரிசி நான் வந்து வீட்டுல வச்சிருக்கேன் வந்து வாங்கிட்டு போங்கன்னா ஒரு வியாபாரம். புரிஞ்சுக்குங்க. ஒண்ணு, மக்களுக்கு எஜுகேட் பண்றோம். ரெண்டு, நம்மளுடைய தேவைப்பட்டா அதை பிசினஸா பண்றோம். எவனோ ஊர்ல எதுக்கோ வித்துட்டு இருக்கிறான், அந்த ப்ராடக்ட் வித்துட்டு போயிடலாம். ஸோ இது வந்து திருப்தியா இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலாம். மூணு, அதே நோட்டீஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, சார் இன்னொரு லைன் ஆட் பண்ணிக்கலாம், எங்க உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இந்த நோட்டீஸை உங்க பேரை போட்டு நீங்க சப்ளை பண்ணுங்க. அப்படின்னா ஒரே ஆள் பண்ணாதான் ரொம்ப லேட் ஆகும் விஷயம் போய் சேர்றதுக்கு. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்க லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க நோட்டீஸ் அப்ளை பண்ணி அவங்க வியாபாரம் பண்ணும்போது என்னன்னா, இதுல மல்டி பெனிஃபிட் வச்சுக்கலேன். ஒண்ணு நமக்கு புரிஞ்சிருச்சு, இன்னொன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம், இன்னொன்னு இந்த அரிசி ஆலைக்காரனுக்கு புரிய வைக்கிறோம், பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறோம், நம்மளும் ஒரு வியாபாரம் பண்றோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னாங்கன்னா, பிசினஸ்க்கு வீட்டில் சும்மா இருக்கிற பிசினஸ் அரை மணி நேரம் உட்காந்து கத்துவோமா, ஒருத்தர் பேசுவோம், ஒரு கிலோ வாங்கிட்டு போனாங்கன்னா இப்போ வியாபாரம் ஆச்சு, பிசினஸ் ஆச்சு, சர்வீஸ் ஆச்சு, எஜுகேஷன் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 ப்ராடக்ட்டும் சொல்லியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு ப்ராடக்டா முதல்ல எஜுகேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு ஒரு புக் ரெடி பண்ணி அந்த புக்கு நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் உங்கள் நம்பர் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நீங்கள் சப்ளை பண்ணுங்க. ஃபோன் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்க, இல்லை எனக்கு ஃபோனெல்லாம் அட்டன் பண்ண டைம் எல்லாம் இல்லைங்கன்னா ஜஸ்ட் புக்கு மட்டும் போட்டு சர்வீஸாக இந்த புக்கை பொதுநலன் கருதி வெளியேட்டோர் அப்படின்னு போட்டு சப்ளை போட்டு போங்க. யாரோ ஜெராக்ஸ் எடுத்துட்டு போட்டோம், இல்லை ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ என்னங்கன்னா கொஞ்ச நாளில் நம்ம வந்து அரிசியை பற்றி முதல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துடலாம். அடுத்தது ஒவ்வொரு மில்லுக்கும் போகணும். ஃப்ரீ டைம்ல மில்லுக்கு போய், சார் இந்த மாதிரி கட்டுரை படிங்க உட்காந்து படிக்க சொல்லிட்டு, சார் நீங்க ஒன்று பண்ணுங்க சரிங்களா, பாருங்க தான் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த நோட்டீஸை நீங்க பிரிண்ட் பண்ணி உங்க ஆலையோட பேரை போட்டு ஊர்ல சப்ளை பண்ணுங்க. மக்கள் வந்து கேட்பாங்க, ஆமாங்க நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 500 கிலோ நான் வந்து பாலிஷ் பண்ணாம உங்களுக்கு கொடுக்குறேன், எந்த மாதிரி வேணும், புழுங்கரிசி வேணுமா பச்சரிசி வேணுமா எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சத்துள்ள ஒரு அரிசி கொடுக்கும் பொழுது, இவருங்க அந்த சத்துள்ள அரிசி இருக்கு இல்லையா, அதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, அது சாதாரணமா சமைக்க முடியாதுங்க. பாலிஷ் பண்ணாத அரிசி இருக்கு இல்லைங்களா, அது வந்து சாதாரணமா சமைக்க முடியாது. அதை 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். சாதாரணமா குக்கரை 4 விசில் விடுவீங்க, இது 10 விசில் விடணும். கடைக்கு சாப்பிடும் போது நல்லா சமைச்சவன் இருக்கும், எல்லாம் ஓகே. பட் அதுதான் எல்லா சத்தும் இருக்குன்னு சொல்றாங்க. நோய்வாய்ப்படுவோமாமா, ஹாஸ்பிட்டல் போவோமாமா, 50,000 செலவு பண்ணுவோமா, 10 லட்சம் செலவு பண்ணுவோமா, வாழ்க்கை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு மாத்திரை சாப்பிடுவோமா, ஒரு மருந்தா சாப்பிட்டா என்ன, நான் டெய்லி சாப்பிட சொல்லுங்க, வாரத்தில் 2 நாள் மட்டும் தண்ணி சாப்பிட்டா போதும், அது போது வாரத்தை தாங்குது. இதைத்தான் ஹார்லிக்ஸ், குளுக்கோஸ், போன்விட்டான்னு சொல்லி என்னமோ பேர்ல வித்துட்டு இருக்காங்க, அதுல கெமிக்கல் போட்டுருக்காங்க. மட்டை அரிசிங்கிறது என்னன்னா, அதுவும் புழுங்கரிசி தான், பாலிஷ் பண்ணது தான், பட் கொஞ்சம் கம்மியா பாலிஷ் பண்ணுவாங்க. அதான் ஒண்ணு இல்லைங்க, அரிசி எவ்வளவு வெள்ளையா இருக்குதோ நிறைய பாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு லேசா பாலிஷ் பண்ணா கொஞ்சம் ப்ரௌனா இருக்கும், நல்லா பாலிஷ் பண்ணா ப்ரௌன் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். மட்டை அரிசி கொஞ்சம் ப்ரௌனா இருக்கும், அப்போ கொஞ்சம் சத்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ மட்டை அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. மட்டரிசியை விட இப்ப நான் சொல்றது நம்ம இதுல என்னன்னா, ஏன் வந்து இந்த அரிசி மில்காரங்கள்லாம் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிற எல்லா மில் இருக்கு இல்லைங்களா, ஹைடெக்ல இருக்கு. இங்க அரிசி கொண்டு வந்து கொட்டனா சுவிட்ச் அமுத்தினா போதும், அதுவா வந்து அதை வந்து கடைசி அரிசியா விழுந்துருது. ஸோ எல்லாம் ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கு, அதான் மிஷின் அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க போய் பாலிஷ் பண்ணாத அரிசின்னு கேட்டீங்கன்னா மண்டே சொல்லிவாங்க இல்லைங்க. என்ன கஷ்டம், அது ஏன் கஷ்டம்னா, அந்த மிஷின் இருக்கு இல்லையா,
அதுல பாலிஷ் பண்ற மிஷினுக்குள்ள உழுகும் பொழுது இந்த மிஷினை ஆஃப் பண்ணிட்டு ஆள் வச்சு 10 பேர்த்து ஆள் வச்சு இதை கொண்டு போய் அடுத்த மிஷின்ல விட்டாதான் பாலிஷ் பண்ணாம. ஏன்னா அந்த மாதிரி பாலிஷ் பண்ணாம செய்யறதுக்கு உலகத்துல மிஷினே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த 10 பேர்த்து வேலைக்கு வாங்குறாங்க, அப்ப ரேட் அதிகமாயிடும். பரவாயில்ல, ரேட் அதிகமான பரவாயில்ல, நமக்கு தேவை சத்து வேணும். ஏங்க இவ்வளவு பெரிய டப்பா ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்லி 10,000 கொடுத்து வாங்குறோமே, இந்த அரிசி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, யாருக்கு தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப அரிசியில் என்ன எடுக்கிறாங்க, அரிசியில ஒரு பக்கம் மாட்டு தீவனம், ஒரு பக்கம் கோழி தீவனம், இந்த பக்கம் ரைஸ் பிரான் ஆயில், அதுக்கப்புறம் பிஸ்கட்டு எல்லாமே தயாரிக்கிறாங்க, ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா எல்லாமே தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சத்துள்ள அரிசியில் ஏன் கஷ்டப்பட்டு நம்ம அதை சத்து எடுக்கணும்? பச்சரிசி நல்லது, புழுங்கரிசி கெட்டது. பட் பச்சரிசியும் பாலிஷ் பண்றாங்க, புழுங்கரிசியும் பாலிஷ் பண்றாங்க. நீங்க வெள்ளையா இருக்கிறது வந்து நல்ல அரிசி, வெள்ளையா இருந்தாவே கெட்ட அரிசி. பச்சரிசியில பிரவுனா இருந்தா நல்ல அரிசி இருக்கு, தேனா கிடைக்கும். நம்ம பிரவுனாவே தொடறது இல்ல, வெள்ளை பக்கம் ஓடி போயிடும், அங்கதான் மாட்டிக்கணும். வடிச்ச கஞ்சியை வடிச்சிட்டு சோறு சாப்பிடலாமா, இல்ல குக்கர்ல கஞ்சியோட சாப்பிடுறதா நல்லதா? இல்லைங்க, கஞ்சியை வடிச்சிட்டு சாப்பிடலாம். பாருங்க, கஞ்சி அரிசி சாப்பாடு செய்யும் போது கஞ்சி வருது இல்லைங்களா, அதை வடிச்சிட்டு இந்த சாப்பாட்டை சாப்பிடலாம். பட் கஞ்சியில தான் சத்து இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், கஞ்சியை கீழே ஊத்தாம நம்ம அதை குடிச்சிடணும் தனியா, அதெல்லாம் சத்து இருக்கு. இந்த சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம்னா சந்தோஷ திருப்திக்காக. அப்பா திருப்தியா சாப்பிடும், அதுக்கு சாப்பிடுறோம், லோடுக்கு தான் சாப்பிடுறோம். நீங்க அந்த கஞ்சியில தான் சத்து இருக்கு. நீங்க வடிச்சிட்டு சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்லல, அது ஜாலியா குழம்பு ரசம் ஊற்றி ஜாலியா சாப்பிட்டாச்சு மனசு திருப்திக்காக. இந்த கஞ்சியை ஆஃப் அன் கழிச்சு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிருங்க, சத்து கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. குக்கர்ல சமைக்கும் போது அதிக கஞ்சி வெளியே போகாது. பட் குக்கர்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வடிக்கும் பொழுது அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மேல போகாது. குக்கர்ல ப்ரெஷர் ஓவர் டெம்பரேச்சர், குக்கர்ல டெம்பரேச்சர் ப்ராப்ளம், வடிக்கிறது தண்ணியில வடிக்கிறது ப்ராப்ளம். குக்கர்ல கஞ்சி உள்ளே இருக்குது பெனிஃபிட், இங்க வெளியே வந்து வடிக்கிறது அது லாஸ். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்பொழுது குக்கர் சாப்பாடு பரவாயில்ல.